தலைப்பு: யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி. ஆதார வசனம்: ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பக்கம் 1. முன்னுரை. இந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற ஓர் அற்புதமான கதாபாத்திரத்தின் வாழ்க்கை பற்றின தொகுப்பாகும். அக்கதாபாத்திரம் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவின் நிழலான யோசேப்பு ஆகும். யோசேப்பினுடைய வாழ்க்கையின் சம்பவங்களையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினைகளையும் புரிந்து பயனடையும் வகையில் சகோதரர் ரசல் அவர்களுடைய படைப்புகளிலிருந்து யோசேப்பு குறித்த கட்டுரைகள் இங்கு தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இதன் வழியாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்தும் தெய்வீக குணலட்சணங்களை குறித்துமான அரிய படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நம்புகிறோம். தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் மற்றும் அவரது அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலேயே யோசேப்பு அனைத்து காரியங்களையும் செய்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 5216. யோசேப்பினுடைய குணலட்சணத்தின் பலத்திற்கும் கடமை மற்றும் கொள்கையின் விஷயத்தினாலான அவரது நேர்மைக்குமான அஸ்திபாரமாக அவர் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த விசுவாசம் காணப்பட்டது. ரீப்ரிண்ட் நம்பர் 2887. கேட்காமலேயே வழங்கப்பட்ட மன்னிப்பையும் இரக்கத்தின் வெளிப்படுத்தல்களையும் யோசேப்பு தனது சகோதரர்கள் மீது குவித்தார். யோசேப்பினுடைய பழிவாங்குதல் எத்துணை அருமையானதாக காணப்படுகின்றது. ரீப்ரிண்ட் நம்பர் 5234. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற வசனத்தை நினைவில் கொள்ளுவோமாக. ரோமர் 12:21. இந்த ஆலோசனைக்கு யோசேப்பு மாதிரியாக விளங்குகிறார். ரீப்ரிண்ட் நம்பர் 2893. தனக்கு நேரிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு எதிராக யோசேப்பு ஒருபோதும் முறுமுறுக்கவில்லை. ஒரு வார்த்தை கூட கூறி புலம்பவில்லை. ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லது அனைத்து விஷயங்களிலும் யோசேப்பு தேவனுடைய ஞானத்தை, அன்பை, வல்லமையை மற்றும் தயவை குறித்து சாட்சி பகர்ந்தவராகவே இருந்தார். ரீப்ரிண்ட் நம்பர் 5234. ஒருவேளை யோசேப்பு இந்த யுகத்தின் பரிசுத்தவானாய் காணப்பட்டிருந்திருப்பாரானால், பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்திருப்பாரானால், வேதாகமத்தில் நாம் பெற்றிருக்கிறதான தெய்வீக நோக்கம் மற்றும் தேவன் பற்றின பல்வேறு வெளிப்படுத்தல்களினால் வெளிச்சமூட்டப்பட்டிருப்பாரானால், அவரது நடத்தையானது கிறிஸ்தவ வளர்ச்சியினுடைய மிக உயர்ந்த வகையாக கருதப்படுவதற்கு பாத்திரமானதாகும். ரீப்ரிண்ட் நம்பர் 3980. இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களானது இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவின் பாத அங்கங்களாகிய நமக்கு இந்த நெருக்கமான பாதையில் தேவனுடைய மேலான வழிநடத்துதலை பற்றி புரிந்து கொள்ளுதலையும் அதன் மீதான நம்பிக்கையையும் அதனையே சார்ந்திருப்பதன் அவசியத்தையும் மற்றும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் என்று நம்புகின்றோம். தேவன் தாமே இந்த புத்தகத்தின் வழியாக அவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.